ஆதியோட செகண்ட் பர்த்டேவோட மினி விளாக் பார்க்கலாமா? அவன கொஞ்சம் சீக்கிரமாவே எழுப்பிட்டேன். ஒரு 7:00லாம் எழுந்து காலையில அவங்க அப்பா போகிறதுக்குள்ளேயே குளிச்சுட்டான். சாமியும் கும்பிட்டுட்டான். அவங்க அப்பாவும் அவனும் சேர்ந்து சாமி கும்பிட்டாங்க. அன்னைக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷே செஞ்சிருந்தேன். மஷ்ரூம் பிரியாணி, காலிஃப்ளவர் 65யும். ஈவினிங் தான் வெளியே போயிருந்தோம். ஆக்சுவலாக அப்பா, அம்மா வரா மாதிரி பிளான். பட் லாஸ்ட் மினிட்ல வர முடியல. தம்பியாலேயுமே வர முடியல. தீசிஸ் சப்மிட் பண்ணலன்னு சொல்லி அவனாலையுமே வர முடியல. கொஞ்சம் யாருமே இல்லைன்னு கஷ்டமாக தான் இருந்தது. பட் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நாங்களே வந்து தியோப்ரமா போயிட்டு கேக் வாங்கி கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த ஷாப் வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரௌனீஸ்லாம் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் கேக் வாங்கி ட்ரை பண்ணதே இல்லை. மோஸ்ட் ஆஃப் இந்த கேக் கல்ச்சர் எனக்கு பிடிக்காது. பட் வீட்டில் ரொம்ப கம்பல் பண்ணனால தான், அப்பா ரொம்ப கம்பல் பண்ணனால தான் கேக் கட் பண்ணோம். நாங்கள் வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக் தான் வாங்கியிருந்தோம். கேக் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பென்டோ கேக்ஸ் தான் வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதில் டேஸ்ட் எப்படி, வேறு ஏதாவது தெரியாத பேக்கரிஸில் வாங்கினா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரிலன்னு சொல்லி இங்கே வந்து ஒரு 1/2 kg கேக்கே வாங்கிட்டோம். நாங்கள் கட் பண்ணும்போது வீடியோ கால் பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு. ஆதிக்கு வந்து ஃபஸ்ட் இயர் கட் பண்ணும்போது அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. பட் இப்போ வந்து அவனுக்கு கொஞ்சம் கான்ஷியஸ் இருந்தது, நம்ம என்ன செய்ய போகிறோம்னு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருந்தான். நேரில் தான் வர முடியல, அட்லீஸ்ட் வீடியோ காலாச்சும் எல்லாருக்குமே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கட் பண்ணும்போது எல்லாருக்கும் வீடியோ கால் போட்டுட்டோம். அவனும் ஒரு மாதிரி ஹாப்பியாக கட் பண்ணிட்டுருந்தான். எல்லாருமே ஹாப்பி பர்த்டே பாடிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அவனுக்கு ஊட்டுறதுக்குள்ளேயே அவனே கொஞ்சம் அந்த கேக்கை டேஸ்ட் பண்ணிட்டான் அவசரத்தில். சரி, ஓகே, அவனுக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிக்கிட்டான் அவனே. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சான்னு தெரில. பட் அவன் ஒரே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தான் அன்றைக்கி ஃபுல்லாகவுமே. அப்புறம் காலைல பேசி முடிச்சுட்டு நாங்கள் அவனுக்கு தனியாக ஹாப்பி பர்த்டே சொல்லி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு நாங்களுமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே சில் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து டின்னர் பிளானு. பட் எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு செம்மையாக ஐடியாவே கிடையாது. இங்கே வந்து ஃபுல்லாக இந்த புலாவ் தான் நிறைய பேர் இது பண்ணுறாங்க. நாட்டி ஸ்டைல் பிரியாணி தான் இருக்குது. பட் எங்களுக்கு வந்து நாட்டி ஸ்டைல் பிரியாணி சுத்தமாக எனக்கும் பிடிக்காது, என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது. இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் ஒரு பயங்கரமான பிரியாணி பிரியர். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் பிரியாணியே வெறுத்துட்டோம். சரின்னு சொல்லி ஒரு கடை டிசைட் பண்ணி கிளம்புனோம் இங்கேருந்து. அது வந்து 64 மட்டன் புலாவ்னு சொல்லி அங்கே போனோம். அங்கே போய் பார்த்தாலும் அது புலாவ் மாரி தான் இருந்தது. ஐ மீன் அந்த க்ரீன் கலர் பிரியாணி மாரி தான் இருந்தது. எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ண நந்தனா பேலஸே போயிடலாம். அன்றைக்கி வேறு வீக் டே. ஸோ எந்த கடையிலுமே ரஷ் இல்லை. ஸோ பயமாக இருந்தது எங்களுக்கு போய் சாப்பிட்றதுக்கு. அங்கே போயிட்டு ஒரு சுப்ரீம் போன்லெஸ் பிரியாணியும் சிக்கன் ஷோலே கபாபும் தான் வாங்கியிருந்தோம். சிக்கன் ஷோலே கபாப் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆதிக்கு அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும். எங்களை சேவ் பண்ணுறதுக்காகவே அப்பளம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் பிரியாணி எதுவும் ஊட்டாமல் அவனுக்கு அப்பளம் தான் ஊட்டிகிட்டு இருந்தேன். அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு ஊட்டிகிட்டு இருந்தான். எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஆதிக்கு பெருசாக எதுவுமே கொடுக்கல. நாங்கள் அந்த சாலடும் அப்பளமுமே தான் கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் தான் அவனுக்கு நான் ஃபீட் பண்ணேன். ஒரு மாதிரி ஹாப்பியாக இன்றைக்கி டே ஃபுல்லாகவே போச்சு. ஆதியுமே இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் கேக் டேஸ்ட் பண்ணியிருக்கான். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.